இன்று நவம்பர் மாதம் 1ஆம் திகதி. ஒரு இலையுதிர் காலம். கனடாண்ட டொரண்டோ பகுதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். தமிழ்வன் டிவி 19 வருஷங்களை கடந்து 20வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிருக்க இந்த நேரத்தில் இந்த பதிவு, இது ஒரு வீடியோ பதிவுன்னு சொல்லலாம், இல்லாட்டி வீடியோ கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்வன் டிவி இப்போ கனடாவில் ஸ்பெஷலாக தமிழ் மக்கள்கிட்ட ஒரு 19 வருஷமாக சேவை செய்துட்டு வருது, ஒளிபரப்பில் நடத்திட்டு வருது. இப்போ வந்து 20வது வருஷத்தில் நாங்கள் அடியெடுத்து வச்சுருக்கிறோம். பார்த்திங்களா இருந்தால் இலையுதிர் காலம் கூட ஒரு அழகாகத்தான் இருக்குது. கனடா அப்படின்றது வந்து ஒரு நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அழகான நாடு. அதில் தமிழ் மக்கள் ரொம்ப அதிகமாக வாழ்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகளுக்கு அப்பால் மேற்கத்திய நாடு ஒன்றில் ரொம்ப அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கிறது கனடாவில் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் டொரண்டோ, ஸ்காப்ரோ அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு இடம். அங்கேருந்து இந்த பதிவு உங்களுக்காக நான் செய்கிறேன். குறிப்பாக இப்போ ஒரு இது இப்போ தமிழ்வன் டிவி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த காலங்களில் 2006ஆம் ஆண்டு பகுதிகளில் ஒரு டிவிக்கு அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷலான வரவேற்பு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள், இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற இந்த ஒரு பாரிய மாற்றம், ஊடகங்கள் எல்லாருமே மீடியான்னு மாறிடுச்சு. ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அப்படி சோஷியல் மீடியாஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இந்த காலப்பகுதியில் தமிழ்வன் டிவி கனடாலேருந்து சில பதிவுகளை உங்களுக்காக வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சில விஷயங்களில் முன்னெடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த 20வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் சில பதிவுகளை உங்களோட பார்த்து வரலாம். அது வீடியோ கிறுக்கல்களாக உங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை பதிவு செய்வோம். அதே மாதிரி சும்மா மனதில் தோன்ற விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கலாம். நாங்கள் எப்பயுமே வந்து எங்களுடைய ஒரு ஊடக பயணம் அப்படின்றதில் வந்து ஊடகம் மூலமாக பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த கருத்துக்களே ரொம்ப அதிகமாகி, ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிட்டாலும் கஷ்டம் தானே. இப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர், நிறைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ், சின்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாமே வந்த பிறகு இந்த ஊடகத்துக்கான ஒரு செல் நெறி மாறிட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஊடகத்தின் பாதை மாறிட்டு அப்படின்றது தான் எங்களுடைய இதாக இருக்குது. இப்போ நான் கூட தமிழ்வன் டிவியை உங்களோட முழு நேரமாக மக்களோட மக்களாக இருந்து ஒரு தொலைக்காட்சி சேவை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிருக்கிற இந்த காலப்பகுதியில் நாங்கள் மீண்டும் அந்த 20வது வருஷத்தில் சில முயற்சிகளை உங்களோடு முன்னெடுக்கலாம் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதற்காக நான் சில கண்டென்ட், சில நிகழ்ச்சிகளை உங்களோட ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியை எதையும் வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் என்ன சொல்கிறது, எதுக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் தானே. அதுக்கு 1ஆம் தேதி அப்படின்றது ஒரு ஆரம்பம். அதுவும் நவம்பர் மாதம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலாக எங்களுக்கு முக்கியமான ஒரு மாதம். அப்போ இந்த மாதத்தில் இந்த விஷயத்தின் முதல் பதிவை உங்களுக்காக வழங்குகிறோம். இது ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுக்கான ஒரு வீடியோ கிறுக்கல்களாக இருக்கும். தமிழ்வன் டிவி 19 வருஷங்களை கடந்திருக்கு. இதை பார்த்துட்ருக்க எத்தனை பேருக்கு அதனோடான பரிச்சயம் இருக்கும் அப்படின்னு தெரியலை. கனடாவை பொறுத்த வரைக்கும் ஸ்காப்ரோ, டொரண்டோவில் மக்களோடு மக்களாக ஒரு சமூகத்தோடு சேர்ந்து பயணித்த ஒரு தொலைக்காட்சி. இப்போ இந்த பதிவு சமூக வலைதளங்களையும் போகுது. அப்போ நாங்கள் உலகம் ரொம்பவே மாறிடுது. நாங்கள் 2 விஷயம். ஒன்று வந்து மீடியாஸ் வந்து குறிப்பாக இப்போ அந்தந்த பிரதேசத்துக்கு, இப்போ இந்தியாவில் கேபிள் டிவி உள்ளவங்களுக்கு அந்த பரிச்சயம் இருக்கும். அந்தந்த பிரதேசங்களுக்கு தனித்தனியான ஒரு ஊடகங்கள் வந்துட்டுது. இப்போ யாழ்ப்பாணம்னா யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கான மீடியா இருக்குது. ஸ்காப்ரோனா ஸ்காப்ரோ, டொரண்டோவில் ஆயிரக்கணக்கான மீடியாஸ் இருக்குது. அப்போ ஊடகங்கள் மிக சுருக்கமாக அந்தந்த ஊர்களுக்கான இதாக போயிட்டுது. நாங்களும் அப்படி தான் இங்கே ஸ்காப்ரோ, டொரண்டோவிலேருந்து பேசுகிறோம். ஆனால் எங்களுடைய குரல் உலகத் தமிழர்களுக்கானது அப்படின்றது, தமிழ் பேசும் மக்களுக்கானது அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணுறோம். புள்ளி உரப்படி 150 பில்லியன் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறாங்க உலகளாவிய ரீதியில். எல்லா நாடுகளையுமே இருக்கிறாங்க. அவங்களை நோக்கிய ஒரு பயணத்தின் ஒரு சிறு புள்ளியாக தமிழ்வன் டிவி கனடா, டொரண்டோ, ஸ்காப்ரோவிலிருந்து உங்களுக்காக விஷயங்களை பதிவு செய்து கொண்டிருக்குது. இனியும் அடுத்த பதிவுகளில் உங்களை சந்திக்கலாம். இது தமிழ்வன் டிவிக்காக பதிவு செய்யப்படுற ஒரு விஷயம். ஒரு சிறு குறிப்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து உங்களோட பேசுகிறதுக்கான ஒரு பாதையாக இருக்கும்.
அதை நீங்கள் வீடியோ பதிவாக பார்க்கலாம், இல்லாட்டி குரல் வழியில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கான சின்ன பாட்காஸ்ட்டுகளாக உங்களுக்கு வழங்கலாம்னு இருக்கோம். ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனாலும் இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பதிவு. பார்க்குறவங்க தயவுசெய்து உங்களுடைய ஒரு என்னென்ன விஷயங்களை நாங்கள் பேசணும், என்னென்ன விஷயங்களை ஒரு ஊடகமாக அடையாளப்படுத்தணும், என்னென்ன விஷயங்களுக்காக நாங்கள் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். அதே நேரம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊடகமாக ஒரு மரபு ரீதியான ஊடகங்கள், அதாவது ட்ரெடிஷ்னல் மீடியா ஃபேஸ் பண்ணுற பல சவால்களை முகம் கொடுத்து இந்த 19 வருஷத்தை கடத்திட்டோம். 20வது வருஷத்தில் புதிய சவால்களை எதிர்கொண்டு அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் இருக்கோம். நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி முழு நேரமாக ஒரு மீடியாவாக ஒரு மரபு ரீதியான ஊடகமாக பயணிக்கிறதுல பல சவால்கள் இருக்குது. பொருளாதார ரீதியான சவால், வளப்பற்றாக்குறை, அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு பக்கம் சொல்லப்போனால் மேன் பவர், மனித வளம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே சேர்த்து பார்ப்போம். ஒரு புதிய சேலஞ்ச் தான். அதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இந்த வீடியோ பதிவு. இது தமிழ்வனுக்காக நாங்கள் பதிவு செய்கிற ஒரு பதிவு. உலகத் தமிழர்களுக்கான ஒரு ஒற்றை புள்ளியாக கனடா, ஸ்காப்ரோ, டொரண்டோ, உங்களுக்கான அங்கேருந்து நாங்கள் செய்கிற பதிவுகளை இதை நாங்கள் வழங்குவோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்னென்ன வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட பேச போகிறோம் அப்படின்றத நாங்கள் பதிவு செய்யலாம். குறிப்பாக தமிழ் மக்களாக, அதே நேரம் உலகத்தில் இருக்கிற ஏனைய சமூகங்களையும் இணைத்து கொண்டு பயணிக்க போகிற ஒரு தேவைப்பாடு இருக்கிற காலப்பகுதியில் அதை பற்றி நாங்கள் பேசலாம். இது ஒரு அழகான இலையுதிர் காலம். கனடாண்ட இயற்கை ரொம்ப ஸ்பெஷலாக பேச வேண்டிய விஷயம். இந்த 4 காலப்பகுதியும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு காலப்பகுதியும் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தையும் ஒவ்வொரு விதமான சவாலையும் தரும். இது ஒரு இலையுதிர் காலம். இந்த இலையுதிர் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரியாக இலைகள் உதிர்றதை கூட ரொம்ப அழகாக ரசிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம். கனடா டொரண்டோவிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். தமிழ்வன் டிவிக்காக மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.